வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 6 வாழ்க்கை துணைநலம். குறள் எண் 4. பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பெனும் திண்மை உண்டாகப் பெறின். பெண்ணின் பெருந்தக்க யாவுள அப்படின்னு கேட்டால், பெண்ணை விட பெருமையானவை வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறார் வள்ளுவர். கற்பு என்னும் திண்மை உண்டாகப் பெறின். திண்மைனா மன உறுதி அல்லது வலிமைன்னு கூட சொல்லலாம். அப்போது இல்வாழ்க்கையிலே கற்பு என்னும் உறுதிநிலை இருக்க பெற்றால் பெண்ணை விட பெருமை உடையவை வேறு என்ன இருக்கின்றன அப்படிங்கிறதான் குறள் சொல்லக்கூடிய கருத்து. இப்போ கற்பு அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு பெண் மன உறுதியோடு இருக்கணும். எதில் அப்படின்னு கேட்டால், தன்னுடைய கணவன் தவறு செய்யும்போது அதை திருத்தி நல்ல ஒழுக்கம், நேர்மை. பிள்ளைகள் தவறு பண்ணுற போது கணவன் சம்பாத்தியம் எப்படி வேணாலும் சம்பாரிச்சா சரி, எனக்கு நகை வேணும், வீடு வேணும், கார் வேணும், ஒன்றை மாதிரி தான் எதிர்த்த வீட்டுக்காரரும் படிச்சிருக்கார், அவரை எவ்வளோ சம்பாதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் கணவன் தவறான பாதையிலே போக வழி உண்டு. அப்போது அந்த பெண் என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே கற்பு நிலை அப்படிங்கிறது உயர்ந்தது. பெண்ணோட கற்பு நிலை. கற்புன்னு சொன்னோன்னா எல்லோரும் என்ன சொல்லுவோம், பெண்ணுக்கு மட்டும்தான் கற்பு, ஆணுக்கு இல்லையா அப்படின்னு எல்லாரும் கேட்போம். ஆனால் இங்கே அதிகாரம் நமக்கு வாழ்க்கை துணை நலம். அப்போ துணைவி அப்படிங்கிறது மனைவியை குறிக்குது. ஒரு பெண்ணோட கற்பு நல்ல ஒழுக்கம் எதுன்னு கேட்டால், கணவனோ பிள்ளைகளோ தவறு செய்கின்ற பொழுது அதை திருத்தி, கணவன் தவறான பாதையிலே போனால் அதை திருத்துறது கற்பு நெறி. அப்படிங்கும்போது அப்போது ஒரு பெண்ணுக்குரிய பெரிய சிறப்பு என்ன? பெண்ணின் பெருந்தக்க யாவுள எதுன்னு கேட்குறார் வள்ளுவர். கற்பு என்ற மன உறுதி. கற்பெனும் திண்மை. அந்த கற்புங்கிறதுல அவள் எப்படி இருக்கணுமா, மன உறுதியோட, நேர்மையோட, ஒழுக்கத்தோட. எனக்கு பணம் எப்படி வந்தாலும் சரி, என்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியானால் போதும் அப்படின்னு ஒரு மனைவியானவள் இருக்கக்கூடாது. எப்படி உங்களுக்கு பணம் வந்தது, இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பொருளை எப்படி சம்பாரிச்சிங்க அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடியவளாக மனைவி இருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மன உறுதி உண்டாக பெறின் அப்படின்னா, அந்த மன உறுதி உண்டாச்சு அப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கை சிறக்கும். கற்பு என்னும் உறுதி உடைமை தான் ஒரு பெண்ணுக்கு மற்ற எல்லா செல்வங்களையும் விட மேலான செல்வம். பணம் வரக்கூடிய வழி சிறியதாக இருந்தாலும் அதை செலவழிக்கிற வரி பெருசாகக்கூடாது. அவள் என்ன செய்யணும், வரவுக்குள்ளே செலவு செய்யணும். வரவுக்குள்ளே செலவு செய்யாமல் செலவு அதிகமாக போகும் பொழுது தான் பெண் என்ன செய்வா, கணவன்கிட்ட பணம் பத்தலை அப்படின்னு கேட்பா. அப்போ கணவன் என்ன செய்வான், நம்ம நேர்மையான வழியிலே பொருளை ஈட்டி இங்கே குடும்பம் நடத்த முடியாது போல். அப்போ வர்ற வருவாய்க்குள்ளே கணவனினுடைய குறிப்பறிந்து அவர் கொண்டு வந்து தர பணத்துக்குள்ளே செலவு செய்யக்கூடிய மனைவி தான் சிறந்த வாழ்க்கை துணை. அப்போ அந்த வரவுக்குள்ளே செலவு செஞ்சு ஒரு பெண் கற்புடைமையால் அறம், பொருள், இன்பம் என மூன்றிலும் கணவனுக்கு துணையாக இருத்தல் வேண்டும். கற்பு என்ற உறுதி உடைமை தான் ஒரு பெண்ணுக்கு மற்ற எல்லா செல்வங்களையும் சிறப்புகளையும் விட மேலானது என்கிறார் வள்ளுவர். கணவனினுடைய தவறுகளை திருத்தி அவனை நல்ல வழியில் செலுத்துதல் ஒரு பெண்ணினுடைய கடமை. கணவனுக்காக தவறான பாதையில் செல்லாமல் உறுதியுடன் இருத்தல். அப்போ எவ்வளவுதான் ஆசை இருந்தாலும் அந்த ஆசையை ஒரு பெண் அடக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம குடும்பத்திற்கு ஏற்றது இதுதான் அப்படின்னு இப்போ நம்ம சாதாரணமாக சொல்கிறோம், தேர்வில் எல்லாரும் படித்து நாங்கள் 100க்கு 100 மதிப்பெண் வாங்கிடுவோம் அப்படின்னு. ஆனால் முதல்ல படிக்கணும்ல. அப்போ அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு செயலை எடுக்கின்ற பொழுதும் ஒரு உறுதியோட, மன உறுதியோடு இருக்கணும். அப்போ இங்கே வள்ளுவர் வலியுறுத்தக்கூடிய கருத்து என்னன்னா, கற்பு என்ற மன உறுதி ஒரு பெண்ணுக்கு இருந்தால் அதைவிட பெரிய சிறப்பு வேறு எதுவும் இல்லை. குறளினுடைய பொருள், இல்வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதிநிலை இருக்க பெற்றால் பெண்ணை விட பெருமை உடையவை வேறு என்ன இருக்கின்றன அப்படிங்கிறது தான் கருத்து. மீண்டும் குறள். பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின். திண்மை அப்படிங்கிறது உறுதி, மன வலிமை அப்படிங்கிறார் வள்ளுவர். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.